ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி March 9, 2024. எல்லோரும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க, என்ன படிக்க போகிறீங்க அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் சீக்கிரம் இருந்துச்சாலும் சரி, நைட்டு ஃபுல்லாக படித்தாலும் சரி, ஒரே விஷயம் தான், நீங்கள் படிக்க வேண்டியதில் டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 30 மினிட்ஸ் ஸ்டார்டிங் சொல்லிட்டு நம்ம பசங்க நான் சொல்லுவேன் என்னன்னாக்கா, இப்போ ஒரு 1 hour உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஒரு 15 மினிட்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, ஒரு 15 மினிட்ஸ் படிங்க, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, இந்த ஃபார்மெட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னாக்கா, நம்மளால் ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரைட்டு தானே? ஸோ அதனால் அந்தமாதிரி சொல்லுவேன். அதுமாதிரி மேக்ஸ் வந்து டெய்லியுமே போடணும். இல்லைனாக்கா அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம் முன்னாடி ஒரு 1 month அப்படின்ற டார்கெட்டாச்சும் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சில பேர் ஆல்ரெடி மேக்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க அந்த டைமில். அந்த ஜிஎஸ்ஸே படிக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரைட்டுங்களா? ஜிஎஸ் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்டாக முன்னாடி படித்து முடிச்சிருங்க, ஓகேங்களா? உங்களுக்கு எது கஷ்டமான சப்ஜெக்ட் கீழே கமெண்ட்டில் கூட பார்ப்போம். மேக்ஸ் யாருக்கெல்லாம் கஷ்டம், மற்றதில் யாருக்கு கஷ்டம்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், ஃப்ரீ கிளாஸஸ் அல்லது கொடுத்துருக்கோம். அதுவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு, நிறைய பேருக்கு தெரியும். அதில் எத்தனை பேர் கிளியர் பண்ணிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க. அதுக்கான அப்டேட் இன்றைக்கி வந்துடும், ஓகேங்களா? கூடிய சீக்கிரம் இன்றைக்கி அந்த வீடியோ வரும், கவலைப்படாதீங்க, ஓகே? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்ச்சு, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்ச்சு, குரூப் 4 கோர்ஸ், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஸ்ட்ராட்டஜியோடு தான் கொண்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் ரெகுலராக மெசேஜ் பண்ணணும், ஓகேங்களா? நீங்கள் எப்போ டவுட் கேட்டாலும் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன், ஓகேவா? கூச்சப்படாமல் டவுட் கேட்கணும். முக்கியமாக ஜாயின் பண்ணுங்கள், இந்தமாரி கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேவா? ஸோ பெய்டு பை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக கொண்டு போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நல்லா போகும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்து நிறைய குரூப் 2 ரிசல்ட் எப்போல்லாம் கேட்குறீங்க, கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடும். அதான் குரூப் 2 ப்ராசஸ் முடிய போகுது, எல்லாமே முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட, ஓகேங்களா? ஸோ குரூப் 2 தான் இதுக்கப்புறம் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஒர்க்கிங் டேஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 22 ஒர்க்கிங் டேஸ் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், ஓகே? டக்குன்னு போயிட்டே இருக்கும் வேலை. ஸோ அதனால் பயப்பட வேணாம், தைரியமாக இருங்க, மனசு அமைதி வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்புங்க, சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம், அல்டிமேட்டாக நீங்கள் திங்க் பண்ணால் உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நீங்கள் நினைக்கணும், மற்றவங்களுக்கு நல்லதாக நினைக்கணும், நமக்கு நல்லதாக நினைக்கணும். ஒன்று நீங்கள் மற்றவங்களுக்கு கெட்டது நினச்சிட்டு நமக்கு மட்டும் நல்லது நினச்சிங்கன்னா கர்மான்னு ஒன்று இருக்குது, வச்சு செஞ்சிடும், சரியா? ப்ராக்டிக்கலாக பேசுமே, சில விஷயங்கள்லாம் இருக்குது. கர்மான்றது நீங்கள் வந்து இது அந்த இதில் சொல்லிட்டாங்க, இதில் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம ஒருத்தர் கெட்டது இருந்தால் நம்மளுக்கு கெட்டது நடக்கும், இது உண்மை. யாருக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதே ஏன் நம்ம எடுத்தோன்னு கெட்டதை போய் ட்ரை பண்ணிக்கிட்டு நல்லது நினச்சி பாருங்களேன். மற்றவங்களுக்கு இதெல்லாம் நல்லது நினைக்கணும், நல்லது நினச்சி பார்த்தா நம்மளுக்கு நல்லது நடக்கும், அதை நினச்சி பாருங்கள், அவ்வளோதான். எல்லா விஷயத்திலும் அப்படி யோசிச்சு பாருங்கள், எல்லாமே சரியாயிடும், ஓகேவா? ஸோ ஃபேமிலின்ற வேர்டு வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஏன் ஹாய் ஃபேமிலி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இது பத்தலை, இவ்வளோ இது தேவை அப்படி ஓகேங்களா? அந்தமாரி தான். ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கணும். ஆமாம், ஓகே, என்னடா என்னோடய பக்கத்து வீட்டில் வந்துட்டியா, எங்கள் வீட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இது ஒரு கனெக்ஷன், ஓகேங்களா? இந்த உலகமே பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? வி கேன் கனெக்ட், நம்ம ஒருத்தருக்காக ஃபீல் பண்ண முடியும். நிறைய பேர் இப்போ ஒரு சில ஆக்டர்ஸ்க்காக நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ண எவ்வளோ பண்ணுவாங்க, ஓகேங்களா? அந்தமாரி இல்லாமல் ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, ஏதோ ஒரு வைப் இருக்குல்ல ஒருத்தருக்குள்ள. ஸோ நம்மளுடைய தாட்ஸ் ஷேரிங்காக இருக்கட்டும், நம்மளுடைய ஐடியா ஷேரிங்காக இருக்கட்டும், அதுதான் இதில் மெயினான ஒரு ஐடியா, சரிங்களா? ஸோ இப்போ ஹாப்பி உமன்ஸ் டேன்னு சொல்கிறது கூட நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த டேட்டில், இந்த டைம் பீரியட்லாம் பார்த்தீங்களா? ரீசன் அதுதான். நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, நிறைய பேட் நியூஸஸ் வருது, அதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம், அதாவது இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டு ஊரில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஆனால் அவனுக்கு எல்லாம் ஹாப்பிங்க. அதாவது ஒரு 5 நாள் பர்த்டேக்கு 5 நாள் முடி போட்டு அடிச்சுட்டு பர்த்டே அன்றைக்கி ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அதுக்கப்புறம் 5 நாள் போட்டு அடிச்சுட்டா இல்லை ஹாப்பி பர்த்டே சொல்கிறதுக்கே வேல்யூ இல்லை, ரைட்டு தானே? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இந்த சர்வீஸ் வந்து நான் ஏன் பண்ணுறேன்ட்டு தெளிவான ஒரு காரணம், ஒரு ப்ராப்பர் ஒரு ஹானஸ்டான ஆஃபீஸர்ஸ், மனசாட்சி உள்ள ஆஃபீஸர்ஸை க்ரியேட் பண்ணுன்றது தான் நம்மளோட அல்டிமேட்டிவ். நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஆஃபீஸர்ஸாக ஆகணும், ஓகேங்களா? இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு டெப்யூட்டி கலெக்டர் ஆகிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு முக்கியமான போஸ்ட்டில் இருக்கீங்கன்னா, உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் வருதுன்னா, ஓகேங்களா, உங்கள் சர்க்கிளில் நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா உடனே போய் ஆக்ஷன் எடுக்கணும். குச்சப்படாமல் அந்த எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை, உங்களுக்கு ஃபேமிலி பிரச்சனை இருக்கலாம், உங்கள் ஒர்க் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கலாம், ஆனால் அந்தமாதிரி டக்குன்னு நான் இறங்கி போய் செஞ்சிட்டிங்கன்னா யாரோ ஒருத்தர் காப்பாற்றப்படுவாங்க. அதே சமயம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், இதை நான் வந்து முழுசாக நம்புகிறேன், சரிங்களா? ஸோ இந்த ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் வந்து நிறைய இருக்குது, பட் சிலது ரொம்ப ஆக்டிவாக இருக்கா, இல்லை ஏன் அப்போலாம் இருந்துமே ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துட்டுருக்குன்னா வி நீட் ஏ சேஞ்ச் இன் பிளான், அவ்வளோதான், ஓகேங்களா? சேஞ்ச் இன் ஸ்கீம் சம்திங் லைக் தட். உங்களோட ஐடியாஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் நிறைய சிந்தனைவாதிகளோட ஐடியாஸ் தெரிஞ்சுக்கலாம், நீங்களே நிறைய யோசிக்கலாம். இது ரொம்ப சில்லியான விஷயமாக கூட இருக்கும். பாதிக்கப்பட்டவங்கள போய் கேள்வி கேட்டிங்கன்னா கூட அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இறந்து தான் இருக்காங்க, கொலை பண்ணிடுறானுங்க, ஈஸியாக கொலை பண்ணிடுறானுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஆஃபீஸராக கிரியேட் ஆகணும்.
நீங்கள் எக்ஸாம் ஆஃபீஸர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மல் பர்சனாகவே க்ரியேட் பண்ண முடியும். எப்படின்னா நம்ம சர்க்கிளில் சின்ன பசங்க, சின்ன சின்ன பொண்ணுங்களாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பையனை எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும், பொண்ணுன்னா யார், ஜஸ்ட் இந்த ஜெண்டர் பயாசிட்டி, அந்த ஜெண்டரை பிரித்து நிறைய பேர் பாய்ஸாக கேர்ள்ஸ் அப்படிலாம் சொல்லாமல் நிறைய பேர் ஈக்குவல் தான். நாளைக்கு கல்யாணம் ஆச்சுனாக்கா பையன்கிட்ட போய்ட்டு சொல்லணும், இப்போ நீயும் வேலை செய்யணும் தான், சொல்லப்போ நீ அதிகமாக வேலை செய்யறதுனாலாம் இருக்கும், நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு அந்தமாதிரி சின்ன வயசுலேயே கொஞ்சம் இதெல்லாம் சொல்லணும். அதுவே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லணும், ஓகேங்களா. அடுத்தது அதே சமயம் வந்து பெண்கள் எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணணும், அவங்கள வந்து மதிக்கணும், அதுமாரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஓகேங்களா. நம்ம சொல்கிறது ஒரு பக்கம், நம்ம சர்க்கிள், நம்ம அம்மாவாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது அங்கே இருக்க சரௌண்டிங்ஸ் பசங்க பொண்ணுங்க எல்லாம் பார்ப்பாங்க. பாருங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, பாரு எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, பாரு அதை பார்த்து நாமளும் அந்த மாதிரி ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய படங்கள்லேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது அதிகமாக காட்டுறாங்க. ஹீரோ வந்தாலும் அந்த மாதிரி தான் சில சீன்ஸ்லாம் வரும். இல்லை பொண்ணு ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஹீரோ ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பொண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் இது ரைட்டுங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் சும்மா அவங்களுக்குன்னு ஒரு படம் எடுத்தால் கூட அவங்களுக்குன்னு கொஞ்சம் அதிக வேல்யூ இருக்கிறது, அதிகமாக படங்கள் எடுக்கணுன்ட்டு தான் நான் சொல்லுவேன். நிறைய படங்கள் இருக்குது, பட் இன்னும் நிறைய எடுக்கணும். ஏன்னா பசங்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகிறது ஹீரோஸ் தான். அது ஒன்று இருக்குது. அது சைடில் இருக்குன்னா நான் உங்கள் சர்க்கிளில் சொல்கிறது, நம்ம சின்ன சின்ன ஹீரோஸாக மாறுங்களேன், ஓகேங்களா. ஒரு பையனோட வாழ்க்கையில் சின்ன ஒரு தாட்டை நீங்கள் வந்து விதைச்சிட்டிங்கன்னா அவன் நாளைக்கு நல்ல மனுஷனாக மாறிட்டான்னா உங்களுக்கு அதுதான் பெரிய சக்ஸஸ். நம்ம பெருசாக ஒன்றும் சாதிக்கணும் அவசியம் இல்லை, அதுவே போதும். நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளை பார்த்து நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க. நம்மளை பார்த்து ஜஸ்ட் அதான் சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு நான் ஒரு விஷயம் நம்புகிறேன். நம்ம சின்ன சின்ன விஷயம் பண்ணுறது கூட யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் எங்கேயோ பெரிய விஷயம் மாற்றங்கள் உண்டாக்கிறோம். ஸோ அதனால் பார்த்து சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருங்க. அது உங்களை டெப்யூட்டி கலெக்டராக மாற்றிடும். நீங்கள் ஒரு பெரிய போஸ்ட்டில் போய் இருப்பீங்க. நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் அங்கே நீங்கள் நல்ல மனுஷனாக மாறி வேறு லெவலில் தெரிவிங்க, ஓகேங்களா. அது கேர்ளாக இருக்கட்டும், பாய் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி தான், சரிங்களா. அது அக்கா பாரா, அண்ணனை பாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை பார்த்து நிறைய பேர் மாறுவாங்க. ஸோ ஓகேவா. பை சொல்லிட்டு பெஸ்ட். கீழே கமெண்ட்டில் கொடுங்க உங்களுக்கு எது கஷ்டமாக சப்ஜெக்ட்னு. பை.